வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ்க வளமுடன். மீண்டும் சுப்ரா. இந்த வீடியோ பதிவு பண்ணுறதுக்கு 3 விஷயம் இருக்குது. ஒன்று, தமிழ் மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். தைப்பூச விழாவை ஒட்டி பல அந்த குப்பைகளை பற்றி வீடியோ பண்ணியிருந்தேன். அதுக்கு நல்ல பலன் கிடச்சிருக்குது. எனக்கு நிறையா பேர் ஃபோன் பண்ணி, அண்ணே நீங்கள் சொல்கிற கருத்து சூப்பர், நம்ம இடத்த நம்மளே சுத்தம் பண்ணாமல் வேறு யாருன்னு சுத்தம் பண்ணுறது, நம்மளோட இன்னும் கூட இந்த இவ்வளோ பக்குவம் அடைஞ்சு இவ்வளோ பெரிய நாகரிகம் அடைஞ்சு இன்னும் கூட குப்பையில் கொண்டு போய் குப்பை தொட்டி பக்கத்தில் உட்காந்துருக்கிற குப்பை தொட்டியில் போடுறதுக்கு தயங்குறாங்க நம்ம ஆளுங்க. குப்பையை கொண்டு போய் குப்பை தொட்டியில் போட, அதனால் அந்நியர்களும் அதை பார்த்து கண்ட இடத்துல போட்டுட்டு போகிறாங்க. இது யாருனால வந்தது? நம்ம ஒழுங்காக நம்ம பிள்ளைகளையும் சரி, நம்ம அப்பா அம்மாவும் உதாரண அப்பா அம்மாவும் இல்லாமல், நம்மளும் உதாரணமாக ஆள் இல்லாமல் கண்ட இடத்துல குப்பையை போட்டுட்டு போகிறோம். நம்மளோட வழிபாட்டு தலங்கள் இப்போ எந்த இடம் தெரியும், எந்த இடமும் சரி, குப்பையை பார்த்தோம்னா எடுத்துட வேண்டியதானே. அப்போ இது யார் சொல்லிக் கொடுக்கணும்? அதனால் அண்ணன் வருகின்ற தைப்பூச விழாக்களை சுத்தமான தைப்பூச விழாவாக நம்ம கொண்டாடுவோமே அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொன்று, அடுத்த கட்டம், பல பேர் என்னோடய படத்தை மீண்டும் இப்போ புதுசாக ஒரு பெண்ணு படத்தையும் என் படத்தையும் போட்டு, ஏன்னா என்னென்னா அந்த அறிவு பத்தலை இவங்களுக்கு. ஒரு வளர்ப்பு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, இல்லை பிறப்பு நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக, வளர்ப்பும் நல்லா இருந்துச்சுன்னா பிள்ளை தரமான குழந்தைகளாக வரும். இப்போ ஒரு செடியை நடுறோம், அந்த செடியை நம்ம தண்ணி ஊற்றி அதுக்கு தகுந்த சாப்பாடெல்லாம் உணவு பாஜாலாம் போட்டோம்னா, உரம்லாம் கொடுத்தோம்னா அழகான பூ வரும். பழ மரங்களும் அப்படி தான். பழமரம் நல்லா மரத்தை நட்டு வச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த தண்ணியும் ஊற்றிட்டு உரமும் கொடுத்தீங்கன்னா பழங்கள் பூத்து கொத்தும். அது நம்ம எப்படி அதை வளர்க்குறத பொறுத்து இருக்குது. அது இயற்கையே இந்த மாதிரி நமக்கு பண்ணித்தரும். நீங்கள் ஒன்றும் பண்ணாட்டி கூட இயற்கை நம்மளை சுத்தமாக அழகான ஆக்சிஜன் கொடுக்கும். அது இயற்கை பெற்றெடுத்த பூமி. அதனால் அதுக்கு தெரியும் என்ன கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், தண்ணி எப்போ மழை வரணும், எப்போ வெயில் வரணும், அதுக்கு தெரியும். அதுக்கு தகுந்த செடிகள் தான் வரும். அதே மாதிரி தான் மனிதனும். ஒவ்வொரு மனிதனுக்கும் குழந்தை பிறப்பது ஒரு தபம், அது ஒரு வரப்பிரசாதம். நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன். நீங்கள் தான் உலகம், உங்களுக்குள்ளே இருக்கிறது தான் அண்டா சராச்சரம், நீங்களே கோயில், உங்களுக்குள்ளே இருக்கிற தெய்வம். அப்போது ஒவ்வொரு உயிரும் தெய்வம் போன்றது. அப்போது ஆனால் என்ன இந்த வளர்ப்பு சரியாக இல்லாதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா சில படங்களை நம்ம படத்தை சித்தரித்து கொஞ்சம் கூட அறிவு இல்லாமல், எனக்கு நான் எந்த கட்சியிலும் இல்லைங்க, எம்ஐசிக்காரன் கிடையாதுங்க. ஏங்க அந்த எம்ஐசி அந்த கட்சி போட்டு அடிக்கிறீங்க? அதில் வேப்பான விஷயம்னா அந்த கட்சியில் உள்ளவங்க கூட முட்டா பையன் படிக்காதவங்க கூட பேர் இருக்கிறாங்க, அந்த படத்தையும் ஷேர் பண்ணுறான். அதில் எம்ஐசின்னு போட்டிருக்க, எம்ஐசி தலைவன், அதையும் போய் எம்ஐசி ப்ரொஃபைல் பிக்சரில் பார்த்தா அவன் எம்ஐசி இளைஞர், எம்ஐசியில் இருக்கிறான், அவன் போய் அதை போய் ஷேர் பண்ணுறான். மண்டையில் மூளையை பார்த்தீங்களா? எனக்கு எம்ஐசிக்கு சம்மந்தமே கிடையாது, எந்த கட்சியும் சம்மந்தம் கிடையாது, பிபிபியும் கிடையாதுங்க. எனக்கும் பிபிபி கட்சியும் இல்லைங்க, டிரிஜிஸ்டப்பட்டேங்க, கட்சியும் கிடையாதுண்ணே, எந்த கட்சியிலையும் இல்லை. இன்னொன்று, அரசியல் என்பது 3வது விஷயம். அரசியல் என்பது நான் ஏறி செல்லும் வாகனம். பல தடவை நான் சொல்லிட்டேன். எங்க மகாதீர் மாறிட்டார், அன்வார் இப்ராஹிம் மாறிட்டான், எத்தனோ சீனர்கள் மாறிட்டாங்க, எத்தனோ மலாய்க்காரர்கள் மாறிட்டாங்க. கட்சி என்பது அதையே பிடிச்சி இதுதான் கொள்கைன்றாங்க. அது பேர் கொள்கை கிடையாதுங்க. கொள்கைன்றது என்ன? உங்களோட கொள்கை என்ன? உங்களோட லட்சியம் என்ன? மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணணும், உங்கள் இடத்த மேம்படுத்த பண்ணணும், இதுதான் உங்களோட லட்சியம், உங்களோட கொள்கை. ஆனால் கட்சியை ஒரு சில பேர், கட்சியெல்லாம் சூப்பராக தான் இருக்குது, ஆனால் ஒரு சில பேர் அந்த கட்சியில் ஆளுமை, அந்த கட்சியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கட்சியை மூலமாக பணம் சம்பாதிக்கிறாங்க, அவங்க குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க, தருதல்களை ஏவி விடுறாங்க, குண்டர் கும்பலை வச்சுருக்கிறாங்க. அது சில கட்சிகள் அப்படியே அநியாயமாக கட்சியை அசிங்க மாசுபடுத்திட்டாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் அந்த கட்சியில் அவங்க கூட நீங்கள் பயணம் பண்ண போக முடியாது. நீங்கள் என்ன செய்கிறீங்க, நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்க, அதை யோசித்து பாருங்கள். நீங்கள் ஏறி செல்லும் வாகனம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும். முன்ன மோட்டரில் போகணும், காடியில் போகணும், பஸ்ஸில் போகணும், எப்படியோ ஏறி போகிறோம்னா, ஆனால் நம்ம செல்கிற இடம் நம்ம நினச்ச இடத்துக்கு தான் போகணும். நீங்கள் கோலாலம்பூர்னா கோலாலம்பூர், ஈப்போனா ஈப்போ, பின்னாங்கன்னா பின்னாங்க. டெக்ஸியில் காடியில் ஏற்றி கொண்டு போய்ட்டு அந்த வாகனம் டிரைவர் கொண்டு போய் கண்ட இடத்துல விட்டானா போவீங்களா? ஏற்றுக்குவீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்களா? அந்த மாதிரி தான் ஒரு சில பார்க்குறேன். இந்த ஐபிஎஃப்பில் உள்ளவங்க, அந்த ஐபிஎஃப் சிவா பேசுகிறாரு, முட்டாளு மாரியே பேசுகிறானுங்க. கட்சி எடுத்து அதில் இன்னொன்று, நாங்களாம் மற்றவங்களாம் ஐபிஎஃப் பற்றி பேசக்கூடாதான், இன்னொரு தலைவர் சொல்கிறாரு எம்ஐசியை பற்றி பேசக்கூடாதான். அப்போ எம்ஐசினா என்னன்னு கூட தெரியாத முட்டா பயணிகளாக இருக்கானுங்களே. மலேசியன் இந்தியன் காங்கிரஸ், இந்தியன், ஒவ்வொரு மலேசியா இந்தியனுக்கும் பேசலாம். ஐபிஎஃப்னு என்றால் என்ன? இந்தியன் ப்ரோக்ரஸிவ் ஃப்ரண்ட், அதை விட்டுட்டு இந்தியன், அந்த பிக்கு பாண்டியன் போட்டாங்க. இப்படிலாம் முட்டா பையனுங்க இருக்கிறானுங்க இந்த கட்சியில். ஆனால் அந்த கட்சியை விட்டு நாங்கள் போக மாட்டோம். கட்சியில் என்ன பண்ணாலும் சரி, திருடினாலும் சரி, ஊரை ஏமாத்தினாலும் சரி, எல்லாத்தையும் குண்டர் கும்பலாக ஆக்கினாலும் சரி, நான் அந்த கட்சியில் தான் இருப்பேன்.
அப்படி இல்லைங்க. நீங்கள் அப்போ மக்களுக்கு நீ எப்படி உதவி செய்ய போகிறீங்க? மக்களுக்கு எப்படி தொண்டாற்ற போகிறீங்க? நீங்கள் நல்லபடியாக எல்லாம் மாறி போச்சு, எல்லாம் பேர் மாறிடுச்சு, கட்சி மாறிடுச்சு. பிபிபி அப்படித்தாங்க. உங்களுக்கு பிடிக்கல போயிடணும். அவர் சரியாக வரல, நீங்கள் ஏறி போயிருங்க, மற்ற காடியில் போங்க. எந்த தப்பும் கிடையாது. அவர் கூட தான் இருக்கணுன்ற ஒரு அவசியம் கிடையாது. ஆனால் இப்போ கட்சியே கிடையாது. அதனால் நான் எந்த கட்சியில் எந்த அரசியல்வாதியும் இல்லை. தயவு செய்து நான் சொல்கிறேன், தெரிஞ்சுக்கிங்க. எந்த இடத்துல யார் தவறு பண்ணாலும் சரி, இப்படிக்கு மலேசியாவில் எந்த தலைவர்கள் உதாரண தலைவராக இருக்கிறாங்க சொல்லுங்கள்? இந்திய தலைவர்களை சொல்லுங்கள், தமிழ் தலைவரை சொல்லுங்கள். என் கண்ணுக்கு ஒரு ஆள் பட்டுச்சு, அதாவது ப்ரொஃபஸர் ராமசாமி, நம்ம துணை முதல் அமைச்சர் பினாங்கில். அவர் இன்றைக்கி வரைக்கும் நேர்மையாக அவருக்குன்னு எந்த ஒரு சொத்தோ எந்த சொந்தக்காரங்களுக்கோ சொத்தோ சுகமோ அந்த மாதிரி பல அவர் எடுக்கிற சம்பளம் அவருக்கு அவங்க மக்களுக்கு ஏதோ அவரால் முடிஞ்சதை அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அந்த நல்ல எண்ணம் எனக்கு அவரை பிடிச்சிருக்கு. மற்றவங்க எந்த கட்சி தலைவராவது ஒரு ஆளை சொல்லுங்கள், சல்யூட் பண்ணுறேன், ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போ கூட நான் கேமரா மலையில் என்ன சொல்கிறேன், மாரிமுத்து மனோகரன் மாரிமுத்துக்கு ஆதரவு தரேன். டிஏபி தானுங்க அவர். நான் யாருக்கு அப்போ நீ எங்கே மற்ற கட்சிக்காரர்களை போட்டு ஜோடிச்சு விட்றீங்க? ஏன்னா சூழ்நிலைக்கு ஏற்ப அது நம்ம இடமா இருக்கணும், அது நம்ம ஆள் கையில் இருக்கணும். நான் ஒரு தமிழ் பற்றாளர். எப்படி மலாய்க்காரர்கள் எப்படி நஜிப்பும் சரி மற்றவங்களும் சரி அந்த இஸ்லாமிக் கொள்கையில் போகிறாங்களோ, எப்படி அவங்களும் உறுதுணையாக இருக்காங்க, நானும் தமிழங்க. நான் தமிழனை விட்டு கொடுக்க முடியாது. சரிங்களா? மீண்டும் சந்திக்கிறேன். யுஎஸ் சுப்ரா. வாழ்க வளமுடன்.